என்கிட்ட ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, டாக்டர் நான் ஒரு 4 வருஷமாட்டு சுகருக்கு மாத்திரையும் போடுறேன், இன்சுலினும் போட்டுட்ருக்கேன், டெய்லி நடைபயிற்சி ஒழுங்காக பண்ணிகிட்ருக்கேன், சுகர் ஒரு நாளுமே சரியாகலை அப்படின்னு. வெயிட் எவ்வளோன்னு கேட்டேன். வெயிட் 95 கிலோ இருக்காங்களாம். 95 கிலோ வெயிட்டு. டெய்லி நடைபயிற்சியும் பண்ணிகிட்ருக்காங்களாம், 4 வருஷம் மாத்திரையும் சாப்பிட்டுட்ருக்காங்களாம். இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்பு இருந்துச்சுன்னா நல்லா கேட்டுடுங்க. இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற எந்த மாத்திரையும் வேலை செய்யாது. நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் சாப்பிடுங்க, எந்த மாதிரி ஒழுங்காக வேலை செய்யாது. ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால் நம்ம சாப்பிட்ற மாத்திரை ஒன்றும் என்ன பண்ணாது, வேலை செய்யாது. அதனால் முதல்ல என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ்டு டயட் எடுத்து வெயிட்டை என்ன பண்ணணும், வெயிட்டை குறைக்கணும். உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது உதவி தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த தம்பிக்கு பாருங்கள், மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நீங்களே யோசித்து பாருங்களேன், எத்தனை வருஷம் மாத்திரை சாப்பிட்டு ஏதாவது பிரயோஜனம் இருந்திருக்கா? இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்பு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ற மாத்திரை என்ன பண்ணாது, வேலை செய்யாது. இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?